ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தாண்ட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் வந்து ஒருத்தவங்களோட பர்த்டே ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட்டாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபாத்திமா. உங்களோட எல்லா ஆசையும் வந்து நிறைவேறணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அவங்க என்கிட்ட எந்த மாதிரி ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்காக ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்க. அந்த ஒன் ஷாட் எப்படி இருக்கணும்னா, ஜேகே ஒயன் இவங்க 2 பேரோட சோல் வந்து ஸ்வாப் ஆகிற மாதிரியும், அப்புறம் பீரியட் பெயின் அதை பற்றி, அப்புறம் அது கூடவே எனிமீஸ் டு லவ், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னது இவ்வளோதான்டா, இதை வச்சு நான் டெவலப் பண்ண ஸ்டோரி தான் இது. நானாக ரெடி பண்ண ஸ்டோரி தான். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, எனக்கு உடம்பும் சரியில்லைடா, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை இந்த ஸ்டோரி கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேகேவோட இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜேகே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவருக்கு வந்து அம்மா அப்பா ஒரு அண்ணன் இருக்கார். அண்ணன் வேறு யாரும் இல்லை, எப்பயும் போல் ஆரம்தான். ஜேகேவோட அம்மாவும் உங்களோட அம்மாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சொல்லப்போனால் அவங்க தான் ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஆப்போசிட் வீடு தான் ஜங்குக்கோட வீடு. உங்கள் வீடும் ஜங்குக்கோட வீடும் எதிர்த்தாப்புலேயே தான் இருக்கும். ஜங்குக்கோட வீட்லேயும் சரி உங்களோட வீட்லேயும் சரி ஜங்குக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களை யாருக்குமே பெருசாக அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலேயே சின்னதுலேருந்தே உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்காது. உங்கள் 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் ப்ரொஃபஸராக இருக்கார், நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏஜ் கேப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும். ஏன்னா அவன் பர்ஃபெக்டாக இருக்கான், அவன் நல்லா படிக்கிறான், எல்லா விஷயத்துலையுமே அவன் அழகாக ட்ராயிங் பண்ணுறான், நல்லா பாட்டு பாடுறான், எல்லாமே பண்ணுறான். அவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் வீட்டில். அதனாலே சுத்தமாக உங்களுக்கு ஜங்குக்கு குட்டி வயசுலேருந்தே பிடிக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். எது பண்ணாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மட்டும்தான் நீங்கள் பண்ணுவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எப்பவுமே. ரொம்ப சுட்டித்தனமான ஒரு பொண்ணு. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தா நீங்கள் நல்லா இழுத்து போத்துட்டு தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ டைம் என்னம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா 11:30, 9 o'clock நீங்கள் காலேஜுக்கு போகணும். ஆனால் நீங்கள் இழுத்து போத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்போவே வந்து எழுப்பியிருப்பாங்க. இதில் வேறு நைட்டு சவால் வேறு விட்டுருப்பீங்க. ஜேகேக்கு முன்னாடி இன்றைக்கி நான் காலேஜ் கிளம்பி போயிடுவேன். அப்படி நான் போகல, என் பேர் பையன் கிடையாது, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட ஊன்னு நிறைய சவால் விட்டு வச்சுருப்பீங்க. கடைசியில் பார்த்தா எந்திரிச்சதே 11:30 மணிக்கு. இருந்து ஜேகேவோட அம்மா, என்னடி உன் பொண்ணு என்னமோ ஜேகேக்கு முன்னாடி கிளம்பி இன்றைக்கி காலேஜ் போயிடுவேன்னு சொன்னா, நேற்று நைட்டு போயிட்டாளா? அது எங்கே இழுத்து போத்தி தூங்கிட்டுருக்கு. இனிமேல் எந்திரிச்சு அது எப்போ காலேஜ் கிளம்பி போகுமோ. பெற்ற ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுக்கணும்டி. நானும் தான் பெற்று வச்சுருக்கேனே, எந்த நேரத்தில் பெற்றேனே தெரியலடி. இவளால் ஒரே பிரச்சனையும் தலைவலியுமாகவே இருக்குது. எனக்கு முன்னாடியே தெரியும்டி, உன் பொண்ணு காலையெல்லாம் எந்திரிச்சு காலேஜ் எல்லாம் போக மாட்டா. வேணா ஈவினிங் எந்திரிச்சு பானிபூரி சாப்பிட போவான்னு நான் நைட்டே நினச்சேன். சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்கவே வேணுமோன்னு தாண்டி நான் சொல்லலை. இல்லை நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவள் அதை தாண்டி செய்வா, எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னு ஜேகேவோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை மாடியிலேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ அவன் காலேஜுக்கு போய் பாதி கிளாஸே முடிஞ்சு போயிருக்கோம். இனிமேல் நான் போய் என்ன பண்ணுறது? நான் போனால் அவன் சேர்த்துக்குவானு கூட தெரியலையே. அலோவ் பண்ண மாட்டான். எப்படியும் ஏற்கனவே வச்சு செய்வான். இப்போ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போகிறீங்க. கீழே போன உடனே உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு, அடட யார் ஒய்யனா, அதுக்காட்டும் எந்திரிச்சிட்டியம்மா, இன்னும் விடியலையே, இன்னும் டைம் இருக்குது, பொறுமையாக எழுந்துச்சு வந்திருக்கலாம்ல. என்னம்மா கலாய்க்கிறீங்களா? நான் தான் நேற்றே சொன்னேனே,
நான் கண்டிப்பாக நாளைக்கு காலேஜ் போவேன், ஜேகேக்கு முன்னாடி போவேன் அப்படின்னு. ஜேகே போயிட்டு திரும்பி வர டைம் ஆகிடுச்சு. இனிமேல் போய் நீ என்ன பண்ண போகிற? ஜேகேவோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலான்னா என்னம்மா, நான் மிச்ச கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவேம்மா. நான் காலேஜ் போயே ஆகணும். என்னம்மா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல். படிக்கிற பொண்ணு நீங்கள் தாம்மா கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிட்டே என்னென்னமோ சொல்லிட்டு ஓடிடுறீங்க வெளியே. நல்ல வேலை வாங்கி நம்ம அசிங்கப்பட்டதை நம்ம இனிமே பார்க்கல. அவன் மட்டும் பார்த்துருந்தான், மானம் போயிருக்கும், மரியாதை போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும்டி. அம்மாக்கும் ஜேகே அம்மாக்கும் தெரிஞ்சது கூட பிரச்சனை இல்லை, அவன் மட்டும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு வழியாக நடந்து பஸ் ஸ்டாப் போயிடுறீங்க. பஸ் பிடிச்சி காலேஜுக்கும் போயிடுறீங்க. காலேஜ் போன உடனே இப்போ எப்படி நான் உள்ளே போவேன்? நான் வந்ததே லேட்டு, இப்போ அவன் கிளாஸாக என்னன்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ளே போகிறீங்க. போன உடனே உங்களோட துரதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன், உங்களோட பேட் டைம், ஜேகேயோட கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இங்கேயும்மா இவனை தொல்லை தாங்க முடியலையே, எப்படியும் இப்போ அலோவ் பண்ண மாட்டான். சரி கேட்டு பார்க்கலாம். எஸ்கியூஸ் மீ சார். ஓ வயன் மேடமா, வாங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாடி? சரி சரி ஓகே. உங்கள் எல்லாருக்கும் எத்தனை மணிக்கு காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது? 9 o'clock சார். அப்போ ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு சொல்லுது, அந்த பொண்ணுக்கு ஜேகேன்னு ரொம்ப பிடிக்கும், ஜேகே மேலே ஒரு க்ரஷ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவள் எழுந்திரிச்சு சொல்கிறா, 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும் சார். ஆனால் மேடமுக்கு மட்டும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? 11:30. இந்த டைமுக்கு தான் மேடமுக்கு காலேஜே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம் வயன் மேடமை? பனிஷ்மெண்ட் கொடுக்காம உள்ளே அலோவ் பண்ணிடலாமா இன்றைக்கி மட்டும்? நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்குறாரு. எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவர் செய்வார். அதுக்கு பதிலாக நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பதிலாக நம்ம மேலே திருப்பி விட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாக இருந்துடுறாங்க. இப்போ உடனே இந்த அதிக பிரசங்கி இருக்குல்ல, இந்த பொண்ணு ஜேகே மேலே க்ரஷில் இருக்கால, அவள் என்ன பண்ணுறா, பனிஷ்மெண்ட் கொடுங்க சார், அவள் எப்படி லேட்டாக வரலாம், நாங்களாம் மட்டும் டயத்துக்கு வரோம்ல, ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ உடனே ஜேகே கேராவை பார்த்து ஒரு முறை தான் மறைக்கிறாரு. நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன், இங்கே நீ ப்ரொஃபஸரா இல்லை நான் ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ நேரம் இவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், என்ன ஒரு நிமிஷத்தில் இப்படி அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு பக்குன்னு உட்காந்துடுறாவ. இப்போ தான் வயனுக்கு அப்படியே குழுகுழுன்னு இருக்குது. தெரியும், என்ன தான் வந்து என்னை அசிங்கப்படுத்தினாலும் திட்டினாலும் அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் ஜேகே. உண்மையை சொல்ல போனால் அவங்களுக்கு ஜேகே பிடிக்கும். எந்த மாதிரினா லைட்டாக கொஞ்சமாக பிடிக்கும், உங்களே அறியாமல் அவரை பிடிச்சிருக்கு. ஜேகேக்கும் அப்படி தான். அவர் என்ன வேணாலும் உங்களை கலாய்க்கலாம், திட்டலாம், ஏன் அடிக்க கூட செய்யலாம். ஆனால் அடுத்தவங்க யாரும் அதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்குமே உங்களை கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் ஈகோ தடுக்குது 2 பேருக்குமே. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவர் கூட கம்பேர் பண்ணி தான் வந்து உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்கள் வீட்லேயும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சரி, அவன் எப்படி இருக்கான்னு பாரு, நீ எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு ரொம்ப கம்பேர் பண்ணி தான் அவரை பிடிக்காம போனது. அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வளர்ந்ததுக்கப்புறமா உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி இப்படின்னு அவருமே உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பண்ணியிருப்பார். அவருக்கு ஏன் உங்களை பிடிக்காம அப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு இன்னொரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா உடனே அது பின்னாடி ஓடிடுவீங்க. ஒன்று கூட ஃபுல்ஃபில் பண்ண மாட்டீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணாமே அடுத்தடுத்து போயிடுவீங்க. நீங்கள் மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சைல்டிஷ், ரொம்ப வால். இப்படியே வந்து பார்த்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போதே ஜேகே உடனே, சரி போதும் வைன், நீ வெளியே போ, கிளாஸ் விட்டு வெளியே போ, நான் எப்படா உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஓ ஆல்ரெடி நீ வெளியே தானே இருக்க, அங்கேயே இரு, எனக்கு நீ நினச்சது கேட்டுச்சு, நீ அங்கேயே இரு, நான் எப்படா உள்ளே வந்தேன்னு தான் என்னை பார்த்து நினச்சேன், தெரியும்டி எனக்கு, இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. அவர் பாட்டுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இவன் எப்படியும் என்னை வெளியே நிப்பாட்டுவான்னு தெரிஞ்சு தான் நான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நான் கூட இன்னும் எதுவும் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருவானுன்னு நினச்சேன்.
இது பரவாயில்ல தான், ஓகே தாண்டி வாங்க, பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே கிளாஸும் முடியுது. அவருக்கு உங்களை ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து வர சொல்லியிருப்பார். வெளியே வரும்போதே கிளாஸை விட்டு ஜேகே வெளியே வரப்போ உங்களை பார்த்துட்டு, ஸ்டாஃப் ரூம் வாவன், நான் எதுக்கு வரணும், என்னால் வர முடியாது. என்ன வர முடியாதுங்கிற, நான் இப்போ உன்னோட ப்ரொஃபஸராக கூப்பிடுறேன், வாங்க. நீ ப்ரொஃபஸராக கூப்பிட்டாலும் சரி, எனக்கு எதிர்த்து வீட்டில் இருக்கிற ஜேகேவை கூப்பிட்டாலும் சரி, வர முடியாது, போடா. என்னதே போடாவா? ஏய், காலேஜ்குள்ளே இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையாக என்னை ப்ரொஃபஸர்னு கூப்பிடு. வாடா போடாலாம் வீட்டோட வச்சுக்கோ. எதுக்கு நான் வீட்டில் ஒன்று வாடா போடான்னு கூப்பிட்டுட்டு உன் அம்மாட்டையும் என் அம்மாட்டையும் அடி வாங்கணும், அதானே? எனக்கு தெரியும்டா உன்னோட வில்லத்தனம் பற்றிலாம். அவரும் சிரிச்சுக்கிட்டே, சரி வரலன்னா போ, ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வந்துடு. டேய், நீ என்ன லூஸாடா, என்னை நீ கிளாஸே அட்டன் பண்ண விடல, அப்புறம் எப்படிடா எனக்கு தெரியும்? ஏதாச்சும் பண்ணுறி, எனக்கு தெரியாது. யார்கிட்டையாவது கேட்டு எழுதுவியோ, இல்லை காப்பி பண்ணிட்டு வருவியோ, இல்லை என்ன பண்ணுவியோ, எப்படியோ நாளைக்கு முடிச்சுட்டு வா, இல்லைன்னா நாளைக்கும் இதே மாதிரி வெளியே தான் நிற்க வைப்பேன். கடவுளே, இவனோட பெரிய டார்ச்சராக இருக்கே. வேறு காலேஜில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன், கேட்காம இவன் இருக்கான், இவன் பார்த்துக்குவான்னு கொண்டாந்து சேர்த்து விட்டாங்கல்ல, அவங்கள சொல்லணும். ஆரம்பண்ணா, இவன் என்ன கொடுமைப்படுத்துகிறான், நீ எப்போ தான் ஊருக்கு வருவ அப்படின்னு ஆரம் நினச்சி புலம்பிகிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் ஆரம் மட்டும்தான். ஆனால் அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார். இப்போ ஒரு வழியாக காலேஜும் முடிஞ்சிருச்சு, நீங்களும் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜேகேவும் வீட்டுக்கு போயிட்டாரு. ஈவினிங் பார்த்தா உங்கள் அம்மா பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிட்டேன்டி, நான் இப்போ வந்துடுவேன், இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நானும் ஜேகேவோட அம்மாவும் வந்துடுவோம், நீங்களும் வந்துடுங்க, ஓகேவா? ட்ரெஸ் கோடு வந்து பிளாக் கலர் டி, மறந்துடாதீங்க. அப்புறம் எல்லோருமே வந்து பிங்க் கலரில் வந்து ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கன்றாவியான காம்பினேஷன் இது அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ ஹாலில் தான் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் பாட்டியும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. வயசாகிடுச்சே தவிர இவளுக்கு வயசுக்கேற்ற சகவாசமே கிடையாது, இந்த வயசுலேயும் டூர் போகிறாளுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவியில் திட்டுற மாதிரி, டிவி பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்க மாதிரி உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் குடும்பமே ஒரு மாதிரி ஜாலியான குடும்பங்க. எப்படின்னா உங்கள் பாட்டி உங்கள் அம்மாவை திட்டுவாங்க, உங்கள் அம்மா உங்களை திட்டுவாங்க, உங்கள் அப்பா உங்கள் எல்லாரையும் திட்டுவாங்க. இதில் யாரையுமே திட்டாத ஒரே ஆள் ஆரம் மட்டும்தான். அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் சவுத் கொரியாவில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அங்கே இருக்கார். இப்போ உங்கள் அம்மா ஃபோன் பேசி முடிச்சுட்டு உங்ககிட்ட வராங்க. வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ வந்து இன்றைக்கி நைட் ஜேகே வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோ. நான் ஏன் ஜேகே வீட்டில் போய் ஸ்டே பண்ணோம்? இல்லடி, இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம், அங்கே போயிட்டு ஒரு 1 வீக்குக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம். ஜேகேவோட அம்மாவும் எங்கள் கூடவே வந்துடுவாங்க. அதான் பாட்டி இருப்பாங்களேம்மா, நான் பாட்டி கூட நம்ம வீட்டில் இருந்துக்கிறேனே. இல்லை, பாட்டி வந்து நான் அங்கிள் வீட்டில் கொண்டு போய் விட சொல்லிவிடுவேன். அப்பாவும் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக எங்கேயோ போகிறாங்களாம். ஸோ வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீ தனியாலாம் இருக்க வேணாம், நீ ஜேகே வீட்டில் போயிடு. அங்கே யார் இருப்பா? ஆண்டி தான் அவன் கூட வராங்களே, அப்போ அவன் மட்டும்தான் இருப்பானா? ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்க கற்றுக்கோவன். என்ன அவன் இவன் பேசுகிற, அவர் இல்லைன்னா அண்ணன் அப்படி கூப்பிடு, மரியாதையாக கூப்பிடு. என்னம்மா பேசுகிற, லூசு மாதிரி ஏதாவது சொல்லாதம்மா. உன்கிட்டலாம் மனுஷனே பேச முடியாதுடி. சரி, எப்படியோ கூப்பிட்டு தொலை, ஆனால் அவங்க வீட்டுக்கு போ, இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணு. என்னாலாம் முடியாது, நான் தனியாக வேணாலும் தங்கி பண்ணே தவிர அவன் கூட போய் தங்க மாட்டேன். இன்றைக்கி நைட்டு ஏதோ புயல் வருதுன்னெலாம் நியூஸில் போட்டுட்ருக்காங்க, இடி மின்னல்லாம் வருமா. தைரியம் இருக்கிறவங்க தனியாக இருக்கலாம், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ இருச்செல்லாம், நான் பார்த்துக்கிறேன். அவனை தனியாகவே தூங்க சொல்லிக்கிறேன், ஓகேவா? கதவை வந்து நடுராத்திரில் என் பொண்ணு தட்டுவா, பயமாக இருக்குன்னு, நீ திறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறான், ஓகேவா? உனக்கே நல்லா தெரியும், நம்ம ஊரில் மழை பெஞ்சிச்சின்னா, ஏன் மழை பெய்கிற மாதிரி இருட்டுனுச்சுனாவே பவர் கட் ஆகிடும். நம்ம வீட்டில் இருட்டானுச்சுன்னா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். நீ நல்ல நேரத்தில் இருட்டாக இருந்தால் 10 பேரை துணைக்கு கூட்டிகிட்டு தான் ரூமுக்கே போவ. யாருமே இல்லாத வீட்டில் தனியாக இருந்துருவியா? நல்லா யோசிச்சுக்கோ.
தைரியமாக இப்போ சொல்லிவிட்டு நான் பாதி தூரம் போனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி அழுவாத, அம்மா அம்மா நான் ஜேகே வீட்டுக்கே போயிடுறேம்மா அந்த மாதிரிலாம் சொன்னால் என்னாலாம் அப்புறம் அவன்கிட்ட போய் அசிங்கமாக கெஞ்சிட்ருக்க முடியாது. என் பொண்ணையும் வீட்டில் சேர்த்துக்கோப்பான்னு. இப்போயே போகிறேன்னா போ, இல்லைங்க நீ தைரியமாக சமாளிச்சுக்கலான்னு இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஐயோ நம்ம அதை யோசிக்கலையே. என் அம்மா நீ இவ்வளோ தூரம் சொல்லும் போது நீங்கள் சொல்கிறத கேட்காம இருந்தால் எப்படி, நல்லா இருக்காதுல்ல. உனக்காக நான் ஜேகே வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறேம்மா. ஓ அப்படி வர, எனக்காகலாம் நீ போவேணாம்மா, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போ. இல்லை இல்லைம்மா நீ அப்படி சொல்லாத, நான் ஜேகே வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. சரி ஓகே, சரி உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. பேக் பண்ணிட்டு நான் போகும்போதே ஒன்றையும் அப்படியே அங்கே விட்டுட்டு போயிடுறேன். இல்லைம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆண்டி கூட கிளம்பு, நான் சாப்பிட்டுட்டு பொறுமையாக பாட்டியெல்லாம் அமுச்சு வச்சுட்டு நான் போய்க்கிறேன். இல்லைடி பாட்டி கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி. என்ன சொல்கிற, இப்போ இங்கே உட்காந்துருந்தாங்களே, நம்ம பேசி முடிக்க காட்டியும் அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்கடி இவ்வளோ நேரத்துக்கு. சரி ஓகேம்மா, சரி அப்போ நானும் கிளம்பி வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 minutes, எனக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படின்னு நீங்களும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு ஏற்று வீட்டுக்கு போயிட்டீங்க. ஏற்று வீடு தானே ஜேகே வீடு, போயிட்டீங்க. அங்கே பார்த்தா ஜேகேயோட அம்மா அதான் ஒரு ட்ரெஸ் கோடு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்களே, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கு, அதோடு நிற்கிறாங்க. என்னவா என்ன ஆன்ட்டியோட ட்ரெஸ்ஸு கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்குது? கண்ணு கூசுது. என்னம்மா? இல்லை நல்லா இருக்கீங்க ஆண்டி, சூப்பராக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. என்னடி உன் பொண்ணு திடீர்னு அறிவாலாம் பேசுகிறா, அதாண்டி எனக்கும் தெரியல அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னைய வெளியிலேருந்து வந்தெல்லாம் கேவலமாக பேசுகிறானா, வீட்டில் உள்ளதுங்களே கேவலமாக தான் பேசுதுங்க. சரி நீங்கள் கிளம்பலையா இன்னும்? இதோ கிளம்பிட்டோம். சரி நீ உள்ளே போமா, ஜேகே கிட்ட சொல்லியிருக்கேன், அவனுக்கு குக் பண்ணி கொடுத்துடுவான், அவனை நல்லா பார்த்துக்குவான். ஏதாச்சும் வேணும் இல்லை ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா கூட அவன்கிட்ட கேளு, ஓகேவா? அவனுக்கு சொல்லி தருவான். ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க முன்னாடி நல்ல நேரத்தோட. சரி அவர் ரொம்ப கடுப்பாகிறாடி, வா நம்ம கிளம்பிடலாம். சரிம்மா, சரி பாய், நாங்கள் போயிட்டு வரோம். அவ்வளோதான், கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு 2 பேரையும் அமுச்சு வச்சுட்டீங்க. என்னடி கையெல்லாம் எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டா இவ, அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டோம் இருக்கும்னு நினைக்கிறேன்டி. சரி போகலாம் வா அப்படின்னு அவங்க 2 பேரும் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. உங்கள் அம்மா சொல்லிட்டு போன மாதிரியே செம்ம மழை பெய்யுதுங்க. மழை அப்படி ஒரு மழை பெய்யுது, காற்றடிக்குது, மின்னல் வெட்டுது, பயங்கரமாக இருக்குது. இந்த நைட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இடியோட சவுண்ட்னால் ரொம்ப பயம். ஸோ இடி இருக்கிற சவுண்ட் கேட்டு உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. ஜேகே வந்து சாப்பிட்டு ஒரு ரூமில் போய் படுத்திருப்பார். நீங்கள் வரீங்கன்னு சொன்னோன்னே அவருக்கு கடுப்பாக இருக்கும். இவன் மூஞ்சிலே முழிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, என்னையெல்லாம் வந்து அவளுக்கு வேலை பார்க்க சொல்லாதீங்கம்மா, நான் என்ன அவளுக்கு வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்திருப்பார். உங்களுக்கு பயம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. பேசாமல் நம்மளே போய் ஜேகே கிட்ட பேசிடலாமா, கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு கேட்டுருவோமா? இந்த நேரத்தில் ஈகோவாக உயிரான்னு பார்த்தா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு குடுகுடுன்னு ஜேகே ரூமுக்கு ஓடுறீங்க. டோரை நாக் பண்ணுறீங்க. ஜேகே தூங்கிட்டியாடா? என்னதே தூங்கிட்டியாடாவா? இப்போ கூட மரியாதையாக கூப்பிட மாட்டேல்ல, உயிர் போகிற நேரமாக இருந்தால் கூட இப்படி தான் பண்ணுவேன் இல்லை? ஏன்டா உயிர் போகிற நேரத்தில் கூட மரியாதையாக தான் எதிர்பார்ப்பியாடா நீ? கதவை திறடா, தயவு செஞ்சு. திறக்க முடியாது போடி, ப்ளீஸ் ஜேகே, பயமாக இருக்குது, கதவை திற. ஜேகேவும் ஒரு வழியாக மனசு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் உடனே இன்றைக்கி மட்டும் உன்னோட ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க. ரொம்ப வலியாத, உன்னையெல்லாம் நம்பி ரூமில் சேர்த்துக்க முடியாது, வெளியே போடி. ப்ளீஸ் ஜேகே, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு மரியாதையாக கூப்பிடு. மரியாதையான எப்படி சொல்லி கொடுத்து தொலைடா, அதே மரியாதை பண்ணுற. மரியாதையானா என்ன சொன்னாலும் செய்வியா? சொல்லு. அப்படின்னா நீ என்னை ஹக் பண்ணி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு லிப்பில் ஒரு கிஸ் வேணும், கொடுப்பியா? நீங்கள் உடனே அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறீங்க. என்னடா கேட்குற, தெரிஞ்சு தான் கேட்குறியா? தெரிஞ்சு தாண்டி கேட்குறேன், சொல்லு.
இல்லை ஜேகே, அதெல்லாம் என்னால் முடியாது. விளையாடுறியாடா, வெறுப்பேத்துறியா இந்த நேரம்னு பார்த்து? உனக்கு நல்லா தெரியும் தானே எனக்கு இடி இடித்தா பயம் வரும்னு, தெரிஞ்சுட்டு தானே விளையாடுற அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு இடி இடிக்குது. டக்குன்னு நீங்கள் ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என்னை துரத்தி விட்டுறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குடா, ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் இப்படியே இருடா. சரி ஓகே வேணும், நான் கேட்டதில் ஒன்று பண்ணிட்டேன், இன்னொன்று பண்ணேன், நான் ஹாப்பியாக இருப்பேனே. என்னடா பண்ணும்? அதான் சொன்னேன்டி, எனக்கு ஒரு லிப் லாக் வேணும். அதெல்லாம் முடியாதுடா என்னால். இடி வந்து ரொம்ப அதிகமாக இடிக்க ஆரம்பிக்குது. மின்னல்லாம் ரொம்ப பளிச்சுன்ட்டு வெட்டின்ட்டுருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பயம் தாங்க முடியாமல் உங்களுக்கு கை கால்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது. ஜேகே வந்து உங்களோட பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சவங்கள பயங்கரமாக கிஸ் பண்ணி விட்டுறாரு. அவர் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த கிஸ் பிரேக் ஆகவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு லாங் கிஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு ரைனி நைட், யாருமே இல்லை, நீங்களும் ஜேகேவும் மட்டும். நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணணுன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு ஜேகேவை பிடிக்காது தான், ஆனால் ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக நீங்களே என்ஜாய் பண்ணுறீங்க, அவரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா வானத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் அது கிராஸ் ஆகுது. அந்த வெளிச்சம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, கூசுகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம். அது கிராஸ் ஆகும்போது அப்படியே கிஸ் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் அதை பார்க்குறீங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நகரடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறீங்க. அவருக்குமே இப்போ தான் புரியுது, நமக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது, ஆனால் நம்ம ஏன் இப்படி இவ்வளோ கிஸ் பண்ணோம், ஏன் அதை பிரேக் பண்ணோன்னு தோணவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஃபோனை தேடுறாரு, பாக்கெட்டில் கை வச்சு பார்த்தா பாக்கெட்டே இல்லை. என்னது இது, பாக்கெட்டே இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அவரோட ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஃப்ராக். நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக் தான் போட்டு வந்திருப்பீங்க, அந்த ட்ரெஸ்ஸை இப்போ அவர் போட்டிருக்காரு. என்ன இவ ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் அதிர்ச்சியிலேருந்து உங்களை பார்க்க காட்டியும் இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு திடீர்னு வந்து ரொம்ப வியர்டாக தெரியுது. என்ன கையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ கிறுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே வந்து ஒரு 1 ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ போட்டிருப்பார்ல, இப்போ நீங்கள் தானே ஜேகே உடம்புக்குள்ளே இருக்கீங்க, அதனால இப்போ அந்த கை உங்கள்கிட்ட தானே இருக்கும். என்ன கை ஃபுல்லாக இப்படி டேட்டூவாக இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. 2 பேரும் வந்துடுச்சு ஆகி, நீ என் உடம்புக்குள்ளே என்ன பண்ணுற, நீ என் உடம்புக்குள்ளே என்னடி பண்ணுற, எனக்கு அப்போவே தெரியும் உங்கள் அம்மா ஏதோ பிளான் பண்ணி உன்னை கொண்டாந்து இந்த வீட்டில் விட்டு போயிருக்காங்க, நீ ஏதோ சூனியக்காரிடி, நீ வந்தோன்னு பாரு என்னென்னமோ நடக்குது, நீ தாண்டா என்ன ஏதோ பண்ணிட்டா, உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன கிஸ் பண்ண, நீ கிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு, உண்மையை சொல்லு ஜேகே, நீ என்னை ஏதோ பண்ண பார்க்குற, என்ன பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக ஒத்துக்கோ, நீ என்ன இதுக்கு காரணம், எப்படி நீ என் உடம்புக்குள்ளே வந்த, அதை நான் கேட்கணுண்டி, நீ எப்படி ஃபஸ்ட்டு ஏன் உடம்புக்குள்ளே வந்த அப்படின்னு மாறி 2 பேரும் முடிவை பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அவரை அடிக்க, அவர் உங்களை அடிக்க, அவர் முடிவை பிடிச்சி இழுக்க, நீங்கள் அவர் உங்கள் முடிவை பிடிச்சி இழுக்கன்னு பெரிய சண்டையே நடக்குது அங்கே. அப்போ தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் இருடா, அமைதியாரி, முடியாதுடி, நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் வாயை மூடுடா, எல்லா நேரமும் நீ பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நீ சொல்கிறது கரெக்டுன்னு ஆகிடாது ஜேகே, கொஞ்சமாச்சும் என் பேச்சும் கேளு. நல்லா யோசித்து பார்த்தா எப்போ அந்த மின்னல் வெட்டுச்சோ, அந்த வானத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் வந்துச்சோ, அப்போ தான் நீ என்னை கிஸ் பண்ண, கரெக்டாக? ஆமாண்டி, எனக்கே தெரியாமல் அது என்ன ஒரு ஃபீலிங்கே தெரியல, நான் வேணும்னு பண்ணல, சாரி வாயின், எனக்கும் அப்படி தான், நானும் வேணும்னு பண்ணல, சாரி ஜேகே, ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, ஓகேவா, சரி அதை விட்டு தொலைடா. ஆனால் அதுக்கப்புறம் தான் நீ என் உடம்புக்குள்ளே வந்திருக்க, நான் உன் உடம்புக்குள்ளே வந்திருக்கேன், அதே மாதிரி மறுபடியும் நடந்தால் தான் நம்ம 2 பேரும் திரும்பி அவங்கவுங்க சொந்த உடம்புக்குள்ளே போக முடியும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, எனக்கூட தான் எக்ஸாம் இருக்குது, நான் என்ன ஒன்றை மாதிரியே புலம்புறேன், ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாம், நீ என் எக்ஸாம் எழுதிடுவ, எனக்கு கவலை இல்லை, எப்படியும் நான் பாஸ் ஆகிடுவேண்டா,
ஆனால் நான் எப்படி உன் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன்? நீ தான் சூனியக்காரியாச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் மேஜிக்லாம் பண்ணி கூடு விட்டு கூடு பஞ்செலாம் விளாட்றீல, ஏதாவது பண்ணி மீட்டிங்கை அட்டன் பண்ணு. இங்கே பார்ஜிக்கு உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏதோ நான் வேணுக்குன்னு பண்ண மாதிரி பேசுகிறேன். எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீ இப்போது நடந்ததுன்னா வச்சு நானாக கெஸ் பண்ணி தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நீ இந்த பெரிய ஜீனியஸ் ஆச்சு, நீ ஏதாவது கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சால் நான் ஏன் இப்போ ஒன்றும் கேட்க போகிறேன்? இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் உனக்கு தாண்டி தெரியும். அதனால் இது நீனே வந்து டீல் பண்ணு. ஓகே ஓகே ஜேகே, இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணுறேன். ஆனால் 3 ரூல்ஸ் இருக்குது, அதை நீ மீறக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீ என்னோட உடம்பை பார்க்கக்கூடாது. செகண்ட் என்னென்னா, நீ குளிக்கும் போது கூட கண்ணை மூடிட்டு தான் டச் பண்ணணும். அதுக்குன்னு நீ ஃபீல் பண்ணிலாம் பார்க்கக்கூடாது. ஓகேவா? நம்பர் 3, இது என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது இல்லை பெருசாக இருக்குது அந்த மாதிரிலாம் நீ என்னை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் உன்னோட உடம்புக்கு உன்னோட சோல் போனதுக்கப்புறமா நீ முக்கியமாக எதையும் வந்து பார்த்ததுன்னா வச்சு நீ கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தான் நீனும் என்னோடய 6 பேக்கை தொட்டு பார்க்குறது, அப்புறம் என்னோடய பாடியை டச் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறதுலாம் நீனும் பண்ணக்கூடாது. ஓகே தானே? என்னதான் நான் ஒரு பையனாக இருந்தாலும் எனக்கும் வந்து எல்லா ஃபீலிங்ஸும் இருக்குது. நானும் வந்து இப்படி எல்லோரும் வந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்க மாட்டேன். எனக்கு யார் வந்து ஃப்யூச்சர் ஒய்ஃபோ அவங்க மட்டும் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேவா? நீ என்னை சீட் பண்ணக்கூடாது, நானும் உன்னை சீட் பண்ண மாட்டேன். ஓகே, நிறைய விஷயத்த பேசி முடித்து ஒரு வழியாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டுறாங்க. தூங்கி முழிச்சு பார்த்தாக்கா காலையில் எந்திரிக்கும் போது என்ன தான் இருந்தாலும் 2 பேருக்குமே ஷாக்காக தான் இருக்குது. நைட்டு அவங்க பேசியிருக்காங்க தான் என்ன இருந்தாலும் டக்குன்னு நம்மளோட பழைய அந்த இதை தானே யோசனை வரும். இத்தனை வருஷமாக ஒரு மாதிரி இருந்துட்டு திடீர்னு வேறு மாதிரி இருக்கவும் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு 2 பேருமே ரொம்ப ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷன். 2 பேருக்குமே கண்ணை மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜேகேவால் முடியல. என்னதான் இப்போ ஒரு ஃபீமேல் பாடியில் இருந்தாலும் அவரோட மைண்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பையன். ஓகேவா? ஒரு பையனோட மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்புறம் அவரே தலையில் அடிச்சுட்டு ஜேகே அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்க்கக்கூடாது, ஓகே கண்ணை முடிக்கோ அப்படின்னு யோசிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அவர் பார்க்காம தான் குளிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, ரெடி ஆகுறாரு. பையன் வந்து பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீ வந்து பார்க்கக்கூடாது, நீ வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு ஜேகேவுக்கு மட்டும் ரூல்ஸை போட்டு ரெஸ்ட் ரூம் போனதுலேருந்து ஜேகேவை வர்ணித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி திரும்பி பார்க்கவும் அப்படி திரும்பி பார்க்கவும் சரி எப்படி பார்த்தாலும் அழகாக இருக்காயா, என்ன அழகாக இருக்கான், அந்த டேட்டூஸ்னால் செம்மையாக இருக்குது, 6 பேக்கெலாம் அழகாக இருக்குது அப்படின்னு 6 பேக்கெலாம் தொட்டு பார்த்துட்டு விளையாடிட்டுருக்கா. ஜேகே வெளியே இருந்துட்டு வயன் எனக்கு தெரியும்டி நீ ஃப்ராடுன்னு, எனக்கு மட்டும் ரூல்ஸை போட்டு பார்க்கக்கூடாதுன்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இப்போ நீ என்ன பண்ணுற பார்த்தியா? அப்போ வயனுக்கு அப்போ தான் உடனே புரிய வருது. ஐயோ ஜேகே அப்போ நீ பார்த்துட்டியாடா அப்படிங்கும்போது சீச்சி நான் உன்ன மாதிரி சீட்டர் கிடையாது, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், நீ தாண்டி இப்படிலாம் போயெலாம் பேசுவ, நீ தாண்டி சூனியக்காரி. எப்போ இந்த மாதிரி நடந்துச்சோ அப்போலேருந்து ஜேகே வந்து உங்களோட சூனியக்காரின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். நீ தாண்டி சூனியக்காரி அப்படின்னு சொன்னோன்னே சூனியக்காரின்னு மட்டும் கூப்பிடாதடா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி நீ போ ஜேகே, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், 5 மினிட்ஸ் போதுமா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு, போடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஜேகேவோட ரூமில் அவனோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா உங்களுக்கு பெரிய ஷாக்கு. ஜேகே ஒரு நைட்டியை போட்டு உட்காந்துருக்கான். என்னடா இது, இதோடைய காலேஜுக்கு வர போகிற? டே நைட்டிலாம் நான் போடவே மாட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, அதுவும் எங்கள் அம்மாவோட நைட்டி எடுத்து போட்டிருக்க, லூஸா ஜேகே நீ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஆன்ட்டி மாதிரி தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒயின் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு, நீ என்ன ட்ரெஸ் காலேஜுக்கு போட்டு வருவேன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் அங்கே கபோர்ட்லேருந்து ஆன்ட்டியோட நைட்டி எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி நீ உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகணுமோ எடுத்து நான் அதை போட்டுக்கிறேன்
போட தெரியுமா உனக்கு? சரி போட்டு விட்டு போ. நீ சொன்னதும் கரெக்டு தான்டா, நானே உனக்கு மாற்றி விடுறேன், ஓகே? அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்போ உனக்கு நான் தான் ட்ரெஸ் மாற்றி விடுவேன், ஓகேவா? ஐயோ, இது என்ன வேறு மாதிரி போயிட்டுருக்கு? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. இல்லை, நான் எனக்கு ட்ரெஸ் போட்டுக்குவேன். அதாவது உனக்கு நான் ட்ரெஸ் போட்டுக்குவேன். எனக்கு தான் நீ போட வேணாம், நான் என் ட்ரெஸ் போட்டு விடுறேன். இது என்னடி நியாயம்? நீ மட்டும் அப்படி பண்ணுற, நான் மட்டும் ஏன் எப்படி பண்ணணும்? ஏன்னா உனக்கு எது எப்படி பண்ணணும்னு தெரியாதுல்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆமாம், இது பெரிய கலெக்டர் வேலை பாரு, இது தெரியாதுன்னு வேறு. சரி பண்ணி விட்டு தொலை, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிறான். நீங்கள் அழகாக ஒரு சுடிதார் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஒரு பர்பிள் கலர் சுடிதார் அழகாக இருக்குது, அதை போட்டு விடுறீங்க. அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்க. முதல்ல எனக்கு டாப்பை போட்டு விட்டியே, பேண்ட்டை போட்டு விட்றி அப்படிங்கும்போது, ஜேகே நீ ரொம்ப பண்ணுற, பேண்ட்டு கூட உனக்கு போட தெரியாதா? அது கூட உனக்கு நான் தான் போட்டு விடணுமா? போட்டுக்கடா நீனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிடுறீங்க. அவரும் அதை போட்டுக்கிறாரு. நீங்களும் போயிட்டு ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் எடுத்து போட்டு ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டுக்கிறீங்க. ஜேகே பார்த்துட்டு வந்தோடனே காய்ச்சி முடிச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. லூஸாக என்னன்னு, நான் உனக்கு ப்ரொஃபஸர் டி, நீ ஏதோ புள்ளிங்கோ மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருங்க, இப்படிலாம் போனால் என்னை ஒரு நாய் கூட மதிக்காது. ஒழுங்கு மரியாதையாக போயிட்டு கபோர்டில் எனக்கு நான் எப்போயுமே காலேஜுக்கு போட்டு வர்றதுக்காகவே ஒரு 5-6 ட்ரெஸ் வச்சுருப்பேன். அதில் ஒன்று போட்டுக்கோ, ஒரு பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை போட்டு வா போ. பிளாக் கலரில் ஒரு ஃபார்மல் ஷர்ட்டு, பேண்ட் எடுத்து வச்சுருப்பேன், டை எல்லாமே அங்கே இருக்கும், அதை எடுத்து போடு. அதை விட்டுட்டு இந்த புள்ளிங்கோ ட்ரெஸ்லாம் போட்டு வந்த உன்னை நானே கொன்னுடுவேண்டி. இதுக்கே என்ன குறைச்சலாம், நல்லா தான் இருக்குது. அறிவு கெட்டவன், கொஞ்சம் கூட டேஸ்ட்டே தெரில. வயசானாலே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு பிடிக்கலன்னா என்ன, வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். இப்போதைக்கு ப்ரொஃபஸரில் நம்ம அப்படி போகக்கூடாது தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து போடும்போது டக்குன்னு நான் வருது, ஏன் ஜேகே உன்கிட்ட பர்பிள் கலர் ட்ரெஸ் இருக்கா? நம்ம 2 பேரும் மேட்சிங்காக போட்டுக்கலாம்டா. செருப்பு பிஞ்சிரும், ஒழுங்காக அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, திட்டாத வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வரீங்க. நீங்கள் உடனே ஜேகே கிட்டே சொல்கிறீங்க, எப்படி பார்த்தாலும் நம்ம சேர்ந்து போகிறது தாண்டா கரெக்டாக இருக்கும், நானும் கூட பைக்லேயே வந்துட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், எனக்கும் என்னை தனியாக விடுறதுல விருப்பம் இல்லை. என்னடா பேசுகிற? அதாவது என் உடம்பு உன்கிட்ட தானே இருக்குது, என்னால் உன்னை நம்பி தனியாக கொடுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு சூனியக்காரி, உன்னை நம்பக்கூடாது. கொஞ்சமாவது நியாயமாக யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு, நானே உன்னை நம்பி என்ன அமைச்சிருக்கேன், நீ என்ன நம்ப மாட்டியாடா? அப்படியாடா நான் மோசமாக ஏதாவது பண்ணிவிடுவேன்? எல்லாம் என்னை ஏன்டா இப்படி பார்த்து பயப்படுறீங்க? இன்றைக்கி காலையில் எடுத்ததுமே ஃபஸ்ட்டே ஜேகேவோட கிளாஸ் தான். ஸோ போயிட்டு என்ன நடத்துறதுன்னு தெரியாமல் வைன் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் இவனுங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறது? எனக்கே ஒன்றும் தெரில, இவனுங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறது நான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஜேகே இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால, மேம் நீங்கள், ஐயோ மேம்னு கூப்பிடக்கூடாதோ, ஜேகே ப்ரொஃபஸர் சார் அப்படின்னோன்னா எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வயன் இவ்வளோ மரியாதையெல்லாம் பேசுவாளா அப்படின்ட்டு. இந்த ஏழ்றையும் இப்போ நம்மளை கூப்பிடுதுன்னு தெரியலையே, காதில் வாங்காமல் இருந்துடலாமா? விட மாட்டானே. சரி என்னன்னு கேட்டுருவோம். சொல்லுங்கள் வைன், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி பேசுகிற மாதிரி, என்ன வேணும்னு என்னமோ ஹோட்டலில் ஏதோ ஆர்டர் கேட்குற மாதிரி லூசு பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் மனசுக்குள்ளேயே. வெளியே இருந்தாலும் காமிச்சிக்க முடியாதுல்ல. அப்போ டக்குன்னு இன்றைக்கி லெசன் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி பிஸியான ஷெட்யூல், அதனால் இன்றைக்கி நான் எந்த கிளாஸும் எடுக்கிறதா இல்லை. நீங்கள்லாம் இன்னும் இன்றைக்கி வெளியே எங்கேயாவது போனால் கூட போகலாம், நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது, நாய் எதுவுமே தெரிலன்னு எப்படி சமாளிக்குது பாரு. தனியாக வந்தால் ஏதாவது சொல்லி கொடுத்து ஏதாவது நடத்த வைக்கலான்னு பார்த்தா இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மாதிரியாக படுது. என்ன இந்த பொண்ணு பேசுகிறதும் சரியில்லை,
பண்ணுறதும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கேள்வி கேட்குறது வயன். ஏன்னா அந்த உடம்புல தான் இப்போ ஜேகே இருக்கார். உங்கள் 2 பேருக்கு தானே தெரியும் நீங்கள் 2 பேரும் மாறி இருக்கீங்கன்னு. வெளியில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஜேகே இல்லை, நீங்கள். இன்னும் ஒரு பொண்ணு ஒரு ப்ரொஃபஸரை பார்த்து ஸ்டாஃப் ரூமுக்குவா தனியாக பேசணுன்னு கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ தான் ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம தப்பாக கேட்டோமோ அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா வயன் நல்லா காலெல்லாம் தூக்கி டேபிள் மேலே போட்டு அப்படியே கெத்தாக ஜாலியாக ஜேகேவோட டேபிளில் உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜேகே வேகமாக கோவமாக அங்கேருந்து வராரு. வந்த உடனே கால் எடுறி கீழே முதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா வந்ததும் வராததுமா காலை எடுன்னு சொல்கிற, காலெல்லாம் வலிக்குது தெரியுமா, ப்ரொஃபஸராக இருந்து பார்த்தா தானே தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கு மரியாதையாக காலை எடுவாயன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி கத்தாத எடுத்துடுறேன் அப்படின்னு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சரி என்னாச்சு உனக்கு, ஏன் வந்தோன்னு இப்படி கத்துற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜேகே உடனே எல்லாமே பிரச்சனை தான், உன்கிட்ட ஒன்று கேட்கணும், மறைக்காமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு இருந்தவர் இப்போ உடனே அப்படியே டியரி ஐஸோடு உங்களை பார்த்துட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு நான் உனக்கு கேட்பேன், உண்மையை சொல்லுவேன், என் மறைக்கக்கூடாது நீனு அப்படின்னு கேட்குறாரு. கேளு ஜேகே, தாராளமாக சொல்கிறேன், அதுக்கேண்டா நீ இப்படி வந்து பண்ணிகிட்ருக்க, என்ன கேட்க போகிற அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே ஏன்டி உனக்கு கேன்சர் இருக்குது நீ என்கிட்டேருந்து மறைச்ச அப்படின்னு கேட்குறாரு. எதே கேன்சரா, அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உடனே உங்களை ஹக் பண்ணிவிட்டு சாரி வயன், நீ செத்து போனதுக்கப்புறமா உங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல, அதாண்டி இப்போவே கேட்குறேன், என்னை மன்னிச்சிருடி, இனிமேல் கூட சண்டைலாம் போட மாட்டேன், இனிமேல் நம்ம சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா அப்படிங்கிறாரு. நீ ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொன்னதெல்லாம் ஓகே தான்டா, அதோடு நிப்பாட்டிக்க நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறியடா பாவி, எதை வச்சு நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கும் ஒன்றும் புரியல. எதனால் ஜேகே நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நீ மறைக்காதடி, நிஜமாகவே உனக்கு கேன்சர் இருக்குது தானே, அதான்டா எதை வச்சு சொல்கிற, டெஸ்ட் பண்ணி பார்த்தியா அப்படிங்கும்போது அதையும் நான் போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும், உனக்கு தான் ஒரே பிளட்டாக வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கும். பிளட்டாக வருதா, எது எங்கேருந்து எப்படி எப்போ அப்படின்னு கேட்கும்போது காலையிலேருந்து இல்லடி, இப்போ ஒரு 1/2 hour தான் அப்படி இருக்குது, வாமிட் பண்ணி அதாவது அப்படிங்கும்போது சாச்சா அந்த மாதிரி நான் எதுவும் இல்லை, அப்புறம் எதை வச்சு எனக்கு கேன்சர்னு சொல்கிற, உனக்கு ஒரே ப்ளீட் ஆகிட்டே இருக்குடி அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் எங்கேருந்து ப்ளீட் ஆகுது, கீழே இருந்து தான் அப்படின்னு சொன்னோன்னே அட பைத்தியகாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஜேகே என்ன தான் ஒரு பெரிய அறிவாளி ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னாலும் அவருக்கு பீரியட்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை, அவருக்கு யாருமே சொல்லி தராததுனால அவருக்கு எதுவும் தெரியல. ப்ளீட் ஆக ஆரம்பித்ததும் அவராகவே தப்பாக நினச்சிக்கிட்டாரு. உடனே வந்து உங்களுக்கு கேன்சரு, நீங்கள் செத்து போயிருவீங்க அப்படின்னு அவராகவே நினச்சிட்டாரு. உடனே நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும், அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன், எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாரு. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேடு வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்துட்டு இந்த பேடை பிடி, இதை வச்சுக்கோ அப்படிங்கிறீங்க. இது என்னது, ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கா அப்படிங்கவும், ஏதோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, டே இது ஸ்பாஞ்ச் இல்லைடா, இது சானிட்டரி பேடு நாப்கின், இதை வச்சுக்கோ, இதை தாண்டா பீரியட்ஸ் டைமில் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு பீரியட்ஸா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உனக்கு கேன்சர்லாம் இல்லைல்ல, அப்போ நீ செத்தெல்லாம் போயிட மாட்டியே அப்படின்னு கேட்கும்போது அது எப்படியோ நீ சாகிறதுக்காட்டியும் நான் செத்தெல்லாம் போயிட மாட்டேன்டா, நீ செத்து போனதுக்கப்புறம் தான் நான் செத்தெல்லாம் போவேன், பயப்படாத அப்படின்னு சொல்கிறீங்க. பைத்தியம், நீ என்ன விளாடுற, ஒரு செகண்ட் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, என்ன தான் நம்ம சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாலும் உனக்கு இந்த மாதிரி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதும் நான் பயந்துட்டேன்டி, போடி பைத்தியம் அப்படின்னு திட்டுறாரு.
இப்போ உடனே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவரை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி தான் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒரு வழியாக அவரும் பேட்லாம் வச்சுக்கிட்டாரு. வச்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி இன்றைக்கி நம்ம ஹாஃப் டே போட்டு வீட்டுக்கு போயிடலாம்டா, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, எப்படியும் உனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும், உனக்கு வலிக்கலையா ஜேகே, நீ எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல அப்படிங்கும்போது தான் அண்ணாந்து அவரோட முகத்தை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் மட்டுக்கு ஃபோன் நோண்டிக்கிட்டே பேசிட்டு வந்திருப்பீங்க. அப்போ தான் நிமிர்ந்து அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் முகம்லாம் அப்படியே வாடி போய் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப பெயினாக இருக்கா ஜேகே? சரி வீட்டுக்கு வா, நான் அவனுக்கு மருந்தெல்லாம் பண்ணி கொடுக்குறேன், அப்புறம் சாக்லேட் சாப்பிட்டா சரியாயிடும். ஒரு வழியாக ஜேகேவும் ஒத்துக்குவார். ஆமாண்டி பெயின் ரொம்ப இருக்குது, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு பைக்கில் தான் வந்திருப்பீங்க. பைக்கில் கூட உட்காந்துட்டு வந்திருக்க முடியாது, அவ்வளோ பெயினாக இருக்கும். மனுஷன் அழுதுட்டான், சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய ஆள் அழுதுட்டார். அவருக்கு பெயின் தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்லேருந்து ஒரு 2-3 ட்ராப் தண்ணியே வந்துடுச்சு. அப்போ தான் சொல்கிறாரு, இவ்வளோ பெயினையாக இந்த பொண்ணுங்க மந்த்லேயே அனுபவிச்சிட்ருக்காங்க, ஒவ்வொரு மந்த்தும் இந்த அளவுக்கு கஷ்டம், உண்மையிலே பொண்ணாக இருக்கணும்னா பெரிய தைரியம் வேணும் போல இருக்குது அப்படின்னு கேர்ள்ஸை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு அவர். அப்போ தான் ஒரு டைம் யோசித்து பார்க்குறாரு. ஒரு நாள் ஃபைன் லேட்டாக காலேஜ் வந்திருப்பா. அப்போ வேணுக்குனே ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes லேட்டாக வந்ததுக்கு வேணுக்குனே வெளியே முட்டி போட்டு நிற்க விட்டுருப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து வைனுக்கு பீரியடாக இருக்கும். எனக்கு அப்போ ஜேகே கிட்ட போய் வைன் கெஞ்சிருப்பாங்க. ஜேகே புரிஞ்சுக்கோ, எனக்கு பீரியட்ஸ்டா, என்னால் முடியல, முட்டி போட்டு நிற்க முடியலடா, எனக்கு ஏற்கனவே ரொம்ப பெயினாக இருக்குது, புரிஞ்சுக்கோடா அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. சும்மா நடிக்காதடி, என்னமோ யாருக்குமே உலகத்தில் பீரியட்ஸே வராத மாதிரி இவளுக்கு மட்டும்தான் அப்படியே தாங்க முடியாத அளவுக்கு வலிக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசியிருப்பார். ஏன்னா அப்போ அவர் ஒரு பையன், அந்த வலி ஃபீல் பண்ணல, அதனால ரொம்ப திமிராகவே பேசியிருப்பார். இப்போ அதை நினச்சி ரொம்ப மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு வைனை பார்த்து சாரி கேட்குறாரு. சாரி வைன் அப்படிங்கிறாரு. உடனே வைனுக்கு புரியல, என்னாச்சுடா, ஏன் திடீர்னு சாரி சொல்கிற அப்படின்னு அப்படி முகத்தை பார்க்குறாங்க. அன்றைக்கி நீ எவ்வளோ தூரம் என்கிட்ட எனக்கு பீரியட்ஸ் ப்ளீஸ், எனக்கு கால்லாம் வலிக்குது, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காதுன்னு சொன்னேன், நான் கேட்காம அன்றைக்கி ஃபுல்லாக உன்னை முட்டி போட வச்சேன்னு, சாரிடி அப்படின்னு கேட்குறாரு. சேச்சா அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன்டா, சரி விடு, உனக்கு இது இப்போ தானே வந்திருக்கிறதுனால உனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, உனக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், எனக்கு பழகிடுச்சு, அதுக்காக எனக்கு வலி இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எனக்கும் ரொம்ப வலிக்கும் தான், ஆனால் அளவுக்கு இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங், நீ ரொம்ப வீக்குடா அப்படின்னு சிரிச்சுட்டு அவரை குத்திட்டு விளையாடிட்டுருக்காங்க. சரி சரி ஓகே, விளையாண்டது போதும், நான் உனக்காக மருந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சாக்லேட்ஸ் நிறைய கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இதெல்லாம் சாப்பிடுடா, ஏன்னா சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், சாப்பிடு, ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணும்னா அது கூட சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ எல்லாமே தலைகீழாக நடக்குது. ஜேகே மூட் ஸ்விங்ஸில் வைனை போட்டு கற்றுன்னு கத்துறாரு. வைன் வர வழி இல்லாமல் இப்போது அந்த பாய்ஸோட ஃபீலிங் வைனுக்கு புரியுது. இப்படி நம்மளோட ஒய்ஃபோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ அது மாதிரி மூட் ஸ்விங் டைமில் நம்மக்கிட்ட டென்ஷனை கத்தும் போது நம்ம பாய் ஃப்ரெண்ட் நமக்கு ஃபேவராக பேசலையே, நம்ம பக்கம் நிற்கலையேங்கிற கோவத்தில் இன்னும் கத்திக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கோம், நம்மளை திட்டுற இடத்துல நம்ம பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் எனக்கு புரியுது, பசங்களும் பாவம் தான், அவனுங்களும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கலாம் சொல்லிட முடியாது. சிங்கிளாக இருக்கிற பசங்க வேணால் மேபி ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் கமிட்டடு பசங்கன்னா பாவம் தான். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸில் இந்த பொண்ணுங்க கத்திக்கிட்டே இருந்தால் ஒரு பொண்ணு எனக்கே அவ்வளோ காண்டாகுது, அப்போ அவனுங்களுக்கும் ஆகும் தான் அப்படின்னு பசங்களை நினச்சி இவங்க பாவப்படுறாங்க. இப்படியே ஒரு 4 நாள் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஒரே காற்று மழை புயல்னு நியூஸ்லலாம் ஓடிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி நைட்டு ஒரு 12 o'clock அந்த டைம் இருக்கும். பயங்கரமாக காற்றடிக்குது, ஒரே ஜில்லுன்னு இருக்குது. உங்கள் வீட்டு விண்டோஸ்னால் அப்படியே படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜேகே உடனே கத்துறாரு, ஏ வயன் எல்லா டோரையும் லாக் பண்ணடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு.
அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, ஏய் நீ தான் வயன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு அப்படின்ட்டு அவ சொல்கிறா. இவ கொடுமை பண்ணுறாயா என்னைய, என் உடம்பையும் வச்சுக்கிட்டு என்னைய வேலையும் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே அப்படியே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ முன்ன மாதிரினா இல்லை, 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. எப்போ ஜேகேக்கு பீரியட்ஸ்லாம் வந்துச்சோ அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார்ல, அந்த டைமில் வயன் ஆறுதலாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜேகேக்கும் ஒரு டைம் ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும். அப்போ ஒயன் உடம்புல இருக்கிற ஜேகே அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, ஒயனும் ஜேகேவும் சேர்ந்து ஒரு நாள் நைட்டு ரொம்ப போர் அடிக்குது ஜேகே, படம் பார்க்கலாமா அப்படின்னு ஒயன் தான் கேட்டிருப்பாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு வைக்கும்போது ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூவி ப்ளே ஆகிட்டு இருந்திருக்கும். மூவி பார்த்துட்டு ஜேகே பயங்கரமாக ஹை ஆகிடுவார், ரொம்ப டெம்ட்டும் ஆகிடுவார் சார். வேறு வழி இல்லாமல் ஒருத்தரை காம் பண்ணுறதுக்கு ஒருத்தரை தூங்க வைக்கணும். அது வயனால் முடியாது, என்னால் முடியாதுடா அப்படிங்கும்போது, இது நீ பண்ணலைன்னா உன்னால் தூங்கவே முடியாதுடி அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். ஸோ இவர் தான் அதை டீச் பண்ணியிருப்பார், இப்படி பண்ணு, ஸோ அவன் காம் ஆகிடுவான், தூங்கிடுவான், அப்புறம் நீ தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாகவே அவங்களோட அந்த 1 வீக் போகுது. கரெக்டாக அந்த 1 வீக்கோட அந்த நைட் முடிய போகிற அன்னைக்கு அந்த 12 o'clock அதே மாதிரி மழை பெய்யுது, காற்றடிக்குது, புயல் வர மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வானம் ஃபுல்லாக ஒரே வெளிச்சமாக மின்னல் வெட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபீலிங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஃபீல் பண்ண முடியுது, இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் 2 பேரும் சொல்லிக்கல. வழக்கம் போல் தான் மழை வர ஆரம்பித்ததும் 2 பேருக்கும் ஒரே ஹாப்பி ஆகிட்டு, ஜேகே ப்ளீஸ்டா இன்றைக்கும் மாடியில் போய் விளாட்லாமே அப்படின்னு வாங்கி கேட்டதும், ஜேகேக்கும் தான் மழை பெய்யுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, மழையில் நினைறது, டான்ஸ் ஆடுறதுனா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மலையில் போய் நின்று ஜாலியாக ஆட்டம் போடுதுங்க. ஆட்டம் போட்டு மலையில் நினைஞ்சிக்கிட்டு, இதில் வேறு ஐஸ் வேறு அந்த பக்கமாக போயிருக்குமா, ஐஸ்கிரீம் போனதை பார்த்துட்டு உடனே ஒயினுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணியிருக்கும். அப்போ ஜேகே கிட்ட உடனே, ஜேகே ப்ளீஸ்டா ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தாயேன் அப்படிங்கிறாங்க. ஒன்று என்ன, நிறையா கூட வாங்கிக்கலாம், வா போகலாம், ஒரு 4-5 வாங்கிட்டு வருவோம், ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். நம்மக்கிட்ட நான் காசா இல்லை அப்படிங்கும்போது, அப்போ தான் டக்குன்னு பேக்கெட்டு தேடுறாரு. பேக்கெட்டே இல்லைடா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயின் எடுத்து கொடுத்துருப்பாங்க. உடனே ஒரு 2-3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே மலையில் நின்று ஆடிட்டுருக்கோங்க. அப்போ சாப்பிட்டுட்டு கவரை தூக்கி போட்டிருப்பாரு ஜேகே, தெரியாமல் காலை அதில் வச்சு வலிக்கி விழப்போக, அப்போ மறுபடியும் ஒரு கிஸ்ஸிங் சீன் நடந்துடுது. இது ஆக்சிடென்டலாக நடந்திருக்கும், பிளான்டு கிடையாது, தற்செயலாக நடந்திருக்கும். எக்ஸாக்டாக அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸின் இருக்கும்போது எப்படி ஒரு வெளிச்சம் வந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் அந்த வெளிச்சம் கிராஸ் ஆகுது. அதே மாதிரியே அப்போ என்ன நடந்துச்சோ சேம் அதே இப்போ திரும்ப நடக்குது. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே அதை பார்க்குறாங்க. அந்த வெளிச்சம் அப்படியே கண்ணு கூசுகிற அளவுக்கு இருக்குது. அகெயின் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு தனித்தனியாக ரியலைஸ் ஆகிட்டு நிற்கும்போது அவங்களோட உடம்புக்குள்ளே அந்த பழைய சோல், அதாவது அவங்கவுங்களாவே திரும்பி வந்துடுறாங்க. ஜேகே உடம்புக்குள்ளே ஜேகேவே இருக்கார், ஒயின் உடம்புக்குள்ளே ஒயனே இருக்காங்க. திரும்பி அவங்களோட சோல் ஸ்வாப் ஆகிடுது. இப்போ தான் 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே ஃபைனலி நம்ம 2 பேரும் அவங்கவுங்க ஒரிஜினல் உடம்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு ஆடிட்டுருக்காங்க. ஆமாம் ஒயன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பழைய உடம்புக்குள்ளேயே வந்துட்டோண்டி, இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே திடீர்னு ஒயனோட கையை பிடிச்சிக்கிட்டு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லு ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரே ஷை ஆகுது, ஹாப்பியாகுது, ஒரு மாதிரி ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் 2 பேருக்குமே 2 பேரையும் பிடிச்சிருக்கும். ஜேகேக்கும் ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒயனுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும்.
ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த எனிமீஸ்லாம் இல்லை. எப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவே 2 பேருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படின்னு அந்த ஈகோ தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். அவன் சொல்லட்டுமே, இல்லை அவள் சொல்லட்டுமே அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலி ஜேகே வந்து இதுக்கு மேலே இவளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவரே சொல்லியிருப்பார். அவரே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் இல்லடி, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லையா நீ உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், உன்னோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கே உன்கிட்ட இதை கேட்கணுன்னு தோணுச்சு ஜேகே. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு முன்னாடிலேருந்தே உன்னை பிடிக்கும். ஆனால் என் வீட்டில் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் உன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, அதனால தான் உன் மேலே கொஞ்சம் காண்டு கடுப்பு, ஒன்று பிடிக்காமல் போனது எல்லாமே. சரி அதை விடு, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்கிறீ, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது வந்து ஜேகே நாளைக்கு சொல்லட்டுமா? அது ஏன் நாளைக்கு ஏதாவது நல்ல நாளா? சொல்கிறத சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன், ஏன்டி சஸ்பென்ஸ் வச்சு சாவடிக்கிற? அது இல்லைடா, எப்படி டக்குன்னு சொல்ல முடியும்? ஆமாம், இப்போ தான் இவளுக்கு பொண்ணு மாதிரி வெக்கம்லாம் வருது. என்ன வயனு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குடி, கண்ணெல்லாம் அப்படியே பிங்க் ஆகுது. வெக்க மாதிரி இது வரைக்கும் இதெல்லாம் பட்டு நான் பார்த்ததே இல்லையே. போ ஜேகே, எப்போ பாரு உனக்கு விளாட்டு தான், எப்போ பார்த்தாலும் எனக்கு கலாய்ச்சிக்கிட்டே இருக்க. போடா, எப்படிலாம் நீ பண்ணனா அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போ, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சி காமிச்சிக்கிட்டு 2 பேரும் மழை தண்ணியில் கடந்து உருண்டு போராட்டு விளாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. அவ்வளோ மழை பெய்யுது, அந்த மழையிலையும் நான் ஜாலியாக விளாடுறாங்க 2 பேரும். அந்த தண்ணி ஃபுல்லாக மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. 2 பேருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஜேகே உடனே ஸ்டெடி ஆகிட்டு, சரி வா நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னாச்சு, ஏன் கீழே போகணுன்னு சொல்கிற? ஜாலியாக இருக்குது, இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உனக்கு தான் பிரச்சனை, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தானே இருக்கேன், ஜுரம் வந்தால் ஊசி போட்டுக்கலாம்டா, நீ என்னடா குழந்த மாதிரி இதெல்லாம் நினச்சி கவலைப்படுற அப்படிங்கும்போது, ஜுரம் வந்தால் ஊசி போட்டுக்கலாம், ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவனுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, வேறு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள். ஜேகே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு சிரிக்கிறார். அப்படியே திடீர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அவர் என்ன மீன் பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவனுக்கு பாய் பேபி வேணுமா இல்லை கேர்ள் பேபி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. பாய் பேபி கேர்ள் பேபியா? டே நீ அந்தளவுக்கு பிளான் பண்ணிட்டியாடா, நம்ம கீழே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கீழே ஓடிடுறீங்க. அப்புறம் ஒரு வழியாக மார்னிங் டைம் ஆகுது. உங்கள் அம்மா, ஜேகேயோட அம்மா, அப்புறம் உங்கள் பாட்டி, ஃபைனலாக ஆரமும் இப்போ வந்திருக்காரு. அவருக்கு லீவு, ஸோ அதனால் அவரும் வந்துட்டார். எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உங்கள் அம்மாவும் ஜேகேயோட அம்மாவும் உட்காந்து பேசுகிறாங்க. இது மாதிரி ஜேகேக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவங்க 2 பேரும் இப்போ முன்ன மாதிரி இல்லை, சண்டைலாம் போட்டுக்கிறது இல்லை, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கான், அவங்களே வாயை விட்டு கேட்டுட்டாங்க, ஸோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது தானே நல்லது, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிட்டு அழகாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்போது 1 இயருக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. உங்களுக்கு க்யூட்டான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அந்த குழந்த கூட உங்கள் ஃபேமிலி, ஜேகேயோட ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஒரு குழந்தைய போதும்னு தோணுது. ஆனால் ஜேகே பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு 5 குழந்தையாச்சும் வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு சுற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தாங்க உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருப்பீங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரியை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி ஹாப்பி என்டிங் தான். சாரி ஃபாத்திமா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்னோடய ஸ்டோரி இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சாரிடா, ஒரு வேளை நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. என்னால் முடிஞ்சதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைடா, ஸோ என்னால் இந்த கொஞ்சம் டைமில் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு.
உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். நான் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்காக தான் நான் வந்து ரொம்ப யோசித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவே ரெடி பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். அவங்க மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணணும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை ஏதாச்சும் மாற்றிக்கணுமா, இந்த மாதிரி ஏதாவது மாற்றிக்கோங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்கிறதுனா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள், ஓகேவா? நான் கண்டிப்பாக என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே தானே? ஆர்மிஸ் ப்ளீஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் தாண்டா நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணேன். ப்ளீஸ்டா, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு. என்னோடய ஒன் ஷாட்டுக்கெலாம் வியூஸே போக மாட்டேங்குது. தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள்.